ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னுடைய பெர்சனல் விஷயங்களும் சரி, என்னுடைய வேலைப்பளு காரணமாவும் சரி, ஸ்ட்ரெஸ் பயங்கரமா இருக்கு. என்ன பண்ணலாம்? நான் அதிகமா கோவப்படுவேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா, அந்த கோவத்த அவங்களுக்கு சாதமா பயன்படுத்தி, என்ன நெறைய வேடிக்கை பார்க்க வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? அப்பப்போ என்ன உசுப்பேத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன பண்ணலாம்? நான் ஒரு எமோஷன்ஸான ஒரு பெர்சன் தாங்க. சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷன்ஸ் ஆவேன். ஆனா, என்னுடைய எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ற மாரியே சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? என்னுடைய வீக்னஸ நல்லா தெரிஞ்சு, புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அவமரியாதைப்படுத்துறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன அப்பப்ப காயப்படுத்துறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன நல்லாவே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் பி காம். அமைதியா போறது தான் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ். நீங்க அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய எமோஷன்ஸ் ரிவீல் ஆகும் ஒழிய, உங்களுடைய தாட்ஸ் ரிவீல் ஆகாது. உங்களுடைய தாட்ஸை சைலண்ட் ஆக்கி விட்டு, உங்களுடைய எமோஷன்ஸை ரிவீல் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இஃப் சம்மன் இஸ் ட்ரிகரிங் யூ, இஃப் சம்மன் இஸ் இன்டியூசிங் யூ, இஃப் சம்மன் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் யூ, இஃப் சம்மன் இஸ் ஹர்ட்டிங் யூ, இஃப் சம்மன் இஸ் மேக்கிங் யூ கெட் ஆங்க்ரி, ஜஸ்ட் பி காம். அமைதியாக போகிறது தான் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். நீங்கள் அந்த இடத்துல கோபப்பட்டீங்க அப்படின்னா லாஸ் அவனுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். உங்கள் பேரு கெட்டு போய், உங்கள் எமோஷன்ஸ் கெட்டு போய் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான், அவன் கிடையவே கிடையாது. ஆனால் இதே அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஒன்று கொண்டு பண்ணி விடும். என்ன எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறானே அப்படிங்கிற அந்த குழப்பமே மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. எந்த ஒரு இடத்துலையுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக போல உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் பி காம். அமைதியாக போகிறோம் அப்படிங்கும்போது இந்த தாட்ஸ் வேலை செய்யும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிதானமாக யோசிக்க தோணும். அப்படி யோசித்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது கரெக்டான ஒரு பொறுமையான வழியை கையாள ஆரம்பிப்போம். இல்லை நான் என்னுடைய எமோஷன்ஸை ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஸோ ஜஸ்ட் பி காம்.